ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட வெரண்டா ரேஸ் ட்ரிச்சி பிரான்ச்ல கமிங் செப்டம்பர் 1st மெயின்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த மெயின்ஸ் பேட்ச்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்துருச்சு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது மிஸ் அவுட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தாராளமா இன்னும் அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து பிரான்ச்ல இருக்கக்கூடிய டிஎல்ஐயோ இல்லை உங்களோட மென்டாஸையோ கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க வைக்கிற கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மெயின்ஸ் பேட்ச்ல தாராளமா என்ரோல் ஆயிக்கலாம். ஸோ இந்த மெயின்ஸ் பேட்ச்ல நிறைய 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 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு ஃபுல் டே மெயின்ஸ் ப்ரோக்ராம் கொண்டுட்டு போறோம். ஸோ மார்னிங் 9 o'clock இருந்து 6 o'clock வரைக்கும் ஒன்லி மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா கவர் பண்ண போறோம். ஸோ இந்த மார்னிங் 9 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் என்ன சப்ஜெக்ட் அன்னைக்கு போக போதோ அதோட ஆப்டிடியூட் ட்ரெயினரோ, ரீசனிங் ட்ரெயினரோ இல்லை இங்கிலீஷ் ட்ரெயினரோ வந்து ஒரு 1.5 hours என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அந்த மெட்டீரியல் சால்விங் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மெட்டீரியல் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப மெயின்ஸுக்கு தேவைப்படக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்க போறோம். ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எஸ்ஸே ரைட்டிங், ஸோ எப்படி வந்துட்டு கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதோட முடிஞ்சிருச்சானா கிடையாது. இதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஏ படிப்போம். ஸோ நம்ம எல்லாருமே மேஜரா வந்துட்டு லேக் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தனியா படிக்க கஷ்டமா இருக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ நீங்க டெஸ்ட் முடிப்பீங்க. அன்னைக்கு ஆப்டிடியூட் போயிருந்ததுன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டை அன்னைக்கு ஆஃப்டர்நூன் எடுப்பீங்க. ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன படிக்க ஆரம்பிச்சிருவோம்னா சிஏ படிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ சிஏ வந்துட்டு படிக்கிறது மட்டும் இல்லாம ஸோ டெஸ்ட்டும் போட்டா நமக்கு நல்ல மெமரைஸ் ஆகும் அப்படிங்கறனால ஸோ ஒரு டெஸ்டோட என்ன பண்ண போறோம்னா நம்ம அன்னையோட நாளை 6 மணிக்கு முடிக்க போறோம். ஸோ இதே மாதிரி ரொட்டீனா நம்மளோட மெயின்ஸ் பேட்ச் நடக்க போகுது. ஸோ நாட் ஒன்லி மெயின்ஸ் பேட்ச் நம்மளோட ட்ரிச்சி பிரான்ச்ல போல, ஸோ ப்ரிலிம்ஸ் பேட்சும் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆரம்பிச்சு 2 days ஆயிடுச்சு. யாராவது இன்னும் மிஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ல மெயின்ஸ் மிஸ் ஆகுது, ப்ரிலிம்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ தாராளமா உங்களோட ட்ரிச்சி பிரான்ச் மென்டார்கிட்டயோ இல்ல டிஎல்ஐயோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பேட்சும் செம்ம எஃபெக்டிவா நம்மளோட பிரான்ச்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை பத்தியும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இன்ஸ்டியூட்ல வெரண்டா ரேஸ் ட்ரிச்சி பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.